Rama's killing of Vali and the discussion, arguments from both sides. There are many arguments in Valmiki Ramayana given extra than Kamba gives. In Kamba we find one more argument there. I don't remember whether I mentioned yesterday, but Kamban said like that Ram spoke to Vali. As you say you are a monkey, you do not know dharma, but you say I'm animal, but look at Gajendra. He was animal, he acted properly. Look at Jatayu, he was animal, he acted properly, he got moksha. So no excuse for you. You should also act properly, although you are in animal form. This is Kambas, yes. Yeah, Kambas is in Ramayana. நேற்று வரைக்கும் நம்ம வாலி மற்றும் ராமருக்கு இடையில் நடந்த விவாதங்கள் வரைக்கும் பார்த்தோம். அந்த விவாதங்கள் நிறைய இருக்கு. நேற்று நம்ம குறிப்பிடாத ஒரு விவாதம் அப்படின்னா கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்றார், நீ ஒரு மிருகம் அப்படின்னு எடுத்துட்டா கூட, ஒரு குரங்கா எடுத்துட்டா கூட, கஜேந்திர ஜடாயு இவங்களும் மிருக வகையை சார்ந்தவங்க தான். ஆனால் அவங்க எல்லாம் தர்மப்படி நியாயமாக நடந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் மோட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்ற வாதத்தையும் ராமர் முன்வைக்கிறார். So anyway, we know the Vali left and Sugriva was coronated as a king. வாலி இருந்த உடனே சுக்ரீவனுக்கு மன்னரா முடிசூட்டப்பட்டிருக்கு. And Sugriva's son Angada was made the personal associate of Ram. சுக்ரீவனுடைய வாலியனுடைய மகனான அங்கதனுக்கு பகவானுடைய பகவான் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சகாக்களை உருவாக்கி இருக்காங்க. So now rainy season started and Ram, Lakshman and Sugriva they had agreement and Hanuman. மழை காலம் தொடங்கி இருக்கு. சுக்ரீவனோட கூட்ட சேர்ந்து இருக்காங்க. ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குது. That it will be difficult to search for Sita in rainy season. மழை காலங்களில் சீதையை தேடுறது மிக கடினமானது. So after 4 months, Sugriva will get all the monkeys together and then they will organize all army to search for Sita. 4 மாதங்கள் கழித்து எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து சீதையை தேடுறதுன்ற ஒப்பந்தம் உருவாகுது. So Kamban then described beautifully this 4 months in the forest. He described all the forest, every single flower, the plant, the tree, the lake, the hill, the honey, the sound. Everything reminded Rama of Sita. Every single thing. Every shloka speaks only about that. இந்த 4 மாத மழை காலத்தை கம்பர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் பூக்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலைத்துறை எல்லாத்தையுமே வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் பொழுது அது ராமருக்கு சீத்தையை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்ற கருத்தையும் சொல்றார். And as the time went on, it seems like eternal. Rain was rain is, I don't know how you feel, people. In India, people feel very happy when rain comes. But in Europe, we got a little depressed when it's raining and raining and raining, and it just kind of influences the mind. You become a little depressed. அது மழை காலம் அப்படின்றது இந்தியாவில் பொதுவாக மக்கள் மழை வந்ததுன்னா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் மேற்கத்திய நாடுகள்லாம் ஐரோப்பாவிலாம் மழை வரும்போது அது எங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. So Lord Ram got a little bit depressed. He says, there's no hope. How to find Sita? Where will we find? Who knows whether she is alive anymore? What is the purpose of all this? He was completely emotionally disturbed. அதே மாதிரி பகவான் ராமரும் இப்போ ரொம்ப மன அழுத்தத்தில் சீதை நமக்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் வருத்தத்தில் இருக்காரு. One moment he even told to Lakshman, you go back to Ayodhya. What is the use of all this? ஒரு சமயத்தில் சொல்றாரு, நீ லக்ஷ்மண்கிட்ட சொல்றாரு, நீ பேசாம திரும்பி அயோத்தியாவுக்கு போகலாம், என்ன பிரயோஜனம் இங்கிருந்து. Then Lakshman consoled Ram. He cooled him down. He explained, no, there is now 4 months. Just now, in few days will be over and Sugriva is already gathering army and will go find Sita in no time.
அதுக்கப்புறம் லக்ஷ்மணர் வந்து அவர்கிட்ட பேசி அவர் அமைதிப்படுத்துறார். இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான், சில மாதங்கள் கழிச்ச உடனே சுக்ரீவனோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சீதையை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கொடுக்குறாரு. So Ram responded to that, oh yes, thank you for giving me hope. I just thought that this rainy season will never finish. It look like that. இப்போ லக்ஷ்மணர் அப்படி பேசின உடனே ரொம்ப நன்றி சொல்றார். ஏன்னா இந்த மழைக்காலம் தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த சீதை கண்டுபிடிப்போம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இழந்துட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு என்னை ஊக்குவிக்கிறதுக்காக நீ பேசினதுக்காக நன்றி என்றார். So as the first 3-4 days of sun has arrived, Ram said, Lakshman, you go and see whether Sugriva is ready with army and then call me. இப்போ மழைக்காலம் முடிஞ்சு வெயில் தொடங்கின உடனே ஒரு 4-5 நாள்ல லக்ஷ்மணரை போய் அனுப்பி வைக்கிறார். லக்ஷ்மணர், நீ போய் சுக்ரீவனை பாரு, படையோட எல்லாம் தயாரா இருக்கானே அப்படின்ட்டு. So he came down to the kingdom of Sugriva, and Sugriva, he was many years in exile. He didn't have any of enjoyments, neither good food, neither good place to sleep, neither any woman around. So he got a little bit bewildered with, how to say, the external enjoyments of life. இப்போ சுக்ரீவன் பல வருடங்கள வனவாசத்துக்குள்ளே இருந்தார். அவனுக்கு அனுபவிக்கிற நல்ல உணவோ பெண்களோட உறவோ எந்த வகையான இன்பத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருந்தான். இப்போ ராஜாங்கம் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வெளிப்புற அந்த இன்பங்கள் மயங்க நிலையில் இருந்தான். He was engaged in the conjugal sports and drinking of wine and sleeping, eating, sleeping. சாப்பிட்றது, தூங்குறது, மதுபானம் இருந்துறது, பெண்களோட உறவில் இருக்கிறது, இது மாதிரியான இன்பத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான். Now to the company of Sugriva's wife, Tara joined also, which is Vali's wife. இப்போ வாலியோட மனைவியான தாராவும் அந்த இன்பத்தில் சேர்ந்திருக்காங்க அவனுக்கு இன்பம் கொடுக்கறதுக்காக. She was the most beautiful of monkey-like ladies. குரங்கு மாதிரி கூடிய பெண்கள்ல மிகவும் அழகானவங்க அவங்க. Kamba described she had a monkey-like face, but it was very beautiful, and human-like body. கம்பர் வர்ணிக்கிறார், உடல் மனித உடல், குரங்கு மாதிரியான முகம், இருந்தாலும் மிக அழகா இருந்ததா. Kinnaras are not exactly monkeys as you see them in the jungle. They are kind of combination of human and monkey. இந்த கிண்ணறர்கள் வந்து நம்ம பொதுவா காடுகள்ல பாக்குற குரங்குகள் மாதிரி அல்ல. மனித உடல் இருக்கும், அவங்க முகம் மட்டும் குரங்கா இருப்பாங்க. Vanaras. So anyway, Sugriva was drunk, sleeping, and completely forgot about Ram, about Sita, about duty, about promise. He was just in his bed day and night. சுக்ரீவன் ராத்திரி பகலா போதையில மயங்கிய வண்ணம் அப்படியே அந்த படுக்கையில படுத்து இருக்கான். ராமர், சீத்தை தேட போகணும், இது எல்லாத்தையும் மறந்த நிலையில இருக்கான். So as Lakshman approached the city, the kingdom, the palace, monkeys understood, oh, there will be trouble now. Sugriva didn't do anything, he forgot. Lakshman will just burn us all into ashes. Close the gate. இப்போ லக்ஷ்மண ராஜாங்கத்துக்குள்ள அந்த நகரத்துக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாம் பார்த்த உடனே லக்ஷ்மணர் வரார் அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே சுக்ரீவனை இவங்களுக்காக எதுவுமே எந்த ஏற்பாடும் செய்யாம இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சா லக்ஷ்மணன் உடனே எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவார், அதனால நுழைவாயில மூடிடுங்க, அவர் உள்ள வராத மாதிரி அப்படின்றாங்க. So they collected all the mountains except Sumeru and they put it at the gate to close it. மறுபடியும் சுமேரை தவிர மற்ற எல்லா மலைகளையும் கொண்டு வந்து அந்த வாயில் வந்து மூடுறதுக்காக. So Lakshman said, oh, they are closing the gate. And he laughed in deep voice and he thought, they think that will save them. இப்போ லக்ஷ்மணர் பார்க்கிறார், ஓ நுழைவாயில மூடிட்டா உங்களை காப்பாத்திட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த சிரிச்சுட்டே ஆழமான குரல்ல சொல்றாரு. So with his foot he kicked the gate, broke it open, that half of mountains went to see how it shattered around, and crack appeared on the wall. Kamba say, crack appear in the mind of all monkeys, crack of fear. இப்போ லக்ஷ்மணர் என்ன பண்ணார், அவருடைய காலால் எட்டி ஒரு உதைக்கிறார். இருந்த மலைகள் எல்லாம் சுக்குநூறாய் பாதி வந்து கடல்ல போய் விழுந்துருச்சு, பாதி அங்கே இங்கே செதறி போச்சு. அந்த இருந்த
சுவரில் வந்து பெரிய விரிசல் விடுது. அங்கே இருக்கக்கூடிய வானரங்களுடைய மனசுல எல்லாம் பெரிய விரிசல் விழுந்துருது. So Angada, Tara, everybody is called at Sugriva. You fool, you wake up, Lakshmana is coming, go receive him, say something, save us, you'll destroy everything. Fellow couldn't even come to consciousness, he was just looking, drowsy. Angada, Tara, எல்லாம் சேர்ந்து சுக்ரீவனை எழுப்புறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அவனை சுய கொண்டு வந்து என்ன நடக்குதுன்றத சொல்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவன் சுய நினைவு இல்லாமல் அப்படியே படுத்து மயங்க ஒன்னா கிடக்கிறான். So Lakshmana understood that these monkeys, they mess it up. They didn't do anything. They forgot. இந்த வானரங்கள் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க, அவங்க சொதப்பிட்டாங்க. இது ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி தெரியலன்னு நினைக்கிறார். They became ungrateful. நன்றி இல்லாதவங்களாயிட்டாங்க. Ram has given kingdom to Sugriva. ராமர் தான் சுக்ரீவனுக்கு ராஜாங்கத்தை வாங்கி கொடுத்தார். He given him everything back. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். And he promised to help Ram to search for Sita. ராமருக்கு சீதை தேடுறதுக்கு உதவி பண்றேன்னு உறுதி கொடுத்திருந்தான். And fellow is not coming out of his palace. ஆனா இப்ப அரண்மனை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான். So Lakshman just went straight to the Sugriva palace. நேரா சுக்ரீவனுடைய அரண்மனைக்குள்ள போறார் லக்ஷ்மணர். Tara was intelligent lady. தாரா ஒரு புத்திசாலியான பெண். She immediately came out with her whatever associates or servants or friends. தாரா உடனடியாக தன்னுடைய வேலைக்காரர்களோட வெளியில வரார். All soldiers run away. எல்லா வீரர்களும் ஓடி போறாங்க. Everyone hid somewhere. எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. Now suddenly they all come in front of Lakshman and all the beautiful ladies they surrounded him. திடீர்னு லக்ஷ்மணன் முன்னாடி தாரா வந்தோடனே எல்லா அழகான கூட இருந்த அந்த பெண்கள் எல்லாம் லக்ஷ்மணரை சுத்தி நிக்கிறாங்க. Lakshman's wife Urmila, she was in Ayodhya. லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளா அவங்க அயோத்தியால இருக்காங்க. So in the forest he practiced strict brahmacharya. வனத்துல இருக்கும்போது அவர் கடுமையான பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறார். And he never spoke to ladies either. பெண்கள் இடத்துலயும் அவர் பேசினதே கிடையாது. So angry Lakshman is coming suddenly, surrounded by all the beautiful women. So he just bow his head down and kind of cool down. He has to change the mood. What do you do now with ladies? I'm going to fight with ladies. இப்போ எல்லா பெண்களும் வந்து இந்த மாதிரி திடீர்னு சூழ்ந்து கொண்ட உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தலையை குனிஞ்சுக்கிறார். இப்ப என்ன பண்றது சூழ்நிலை, பெண்களோட நான் சண்டை போட போறதா என்ன ஒன்னும் புரியல அவருக்கு. Come and say, immediately his mood changed and start treated them as a mother-in-laws. உடனடியா கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, உடனடியா லக்ஷ்மணனுடைய மனசு மாறி அவங்க எல்லாத்தையும் தன்னுடைய மாமியார் போல நடத்துறாரு. Tara was high class and qualified lady. She was very learned and she knew how to speak. தாரா ரொம்ப ஒரு உயர்தரமான ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு பெண்ன்றதால அவளுக்கு எப்படி இனிமே பேசுறதுன்றது தெரிஞ்சிருந்தது. So she spoke. Oh, Lakshman, welcome. லக்ஷ்மணரே, உங்களை வரவேற்கிறோம். I know you're coming. நீங்க வருவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். To see whether Sugriva will fulfill his promise. சுக்ரீவன் அவருடைய உறுதிமொழியை காப்பாற்றுவாரா இல்லையான்றது. Don't worry. Sugriva did not forget whatever Ram and you did for him. கவலைப்படாதீங்க, ராமர் அவருக்கு செஞ்சதை அவர் மறக்கல, அவர் கொடுத்த உறுதிமொழியை அவர் மறக்கல. He already sent the messengers all around. They're gathering the armies. ஏற்கனவே அவர் வந்து நிறைய பேரை வந்து தேடுறதுக்கு ராணுவத்தை தயார்படுத்துறதுக்கு தூது அனுப்பிட்டார். எல்லாம் நிறைய பேரை அனுப்பியிருக்கார். Sorry, we are few days late, but army is arriving soon. Just in few days we wanted to inform you. நாங்க சில நாட்கள் தாமதமாயிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னும் சில நாள்ல நாங்க தயாராகி வந்துருவோம். The most difficult person for Mother Earth to bear is ungrateful person. பூமி தாய்க்கு இருக்கிறதுலயே பாரமான ஒரு விஷயம் என்னன்னா நன்றி கெட்டவர்களை தாங்கிறதுன்றதுதான். Himalayas are not heavy for Mother Earth. இமயமலை ஒரு பெரிய பாரம் கிடையாது. Neither these Diggajas, directional elephants. அல்லது அந்த திக்கஜ அந்த திசைகளில் இருக்கக்கூடிய யானைகள் ஒரு பெரிய பாரம் கிடையாது. But the sinner, ungrateful man is the most heavy. ஆனா நன்றி கெட்ட பாவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப பெரிய பாரமா அவங்களுக்கு தெரியும். So Lakshman thought that how nicely she speaks. லக்ஷ்மண பார்க்கிறார், இவ்வளவு இனிமையா பேசுறாங்களே. That reminds me of my mother. இது என்னுடைய தாயை நினைவுபடுத்துறாங்க. So he raised his head and looked at her face.
இப்போ தலை தூக்கி அவங்களுடைய முகத்தை பார்க்கறாரு. And he saw how beautiful she was. எவ்வளவு அழகா இருக்காங்கன்றதை பார்க்கறாரு. And he was so pleased. He said, yes, only mother can look like this and speak like this. ஒரு தாயால மட்டும் தான் இப்படி பார்க்க முடியும், இப்படி பேச முடியும்ன்றதையும் அவர் ஒத்துக்கொள்றார். So he looked affectionately, just as looking at mother. ஒரு தாய் பார்க்குற மாதிரியே அவர் அந்த பாசத்தோட பார்க்கறார். So he was much pacified by that speech. அந்த விதத்துல அவர் அமைதி அடைறாங்க. But then he went on still to see Sugriva. இருந்தாலும் சுக்ரீவனை பார்க்கிறதுக்கு போறார். Then Angada, Hanuman, everybody woke up. Whether you come back to your consciousness and speak to Lakshmana. சுக்ரீவனை கஷ்டப்பட்டு எழுப்பி நீ வந்து லக்ஷ்மணரை பார்க்கறது உனக்கு நல்லது அப்படின்னு எழுப்புறாங்க. So someone they brought him into the shape. எப்படியோ அவனை எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. And he spoke to Lakshmana. இப்போ சுக்ரீவன லக்ஷ்மண இடத்துல பேசுறான். Dear Lakshman, due to my monkey-like nature, I got a little bewildered. குரங்கு குணம் கொண்டவனா இருக்கிறதால நான் கொஞ்சம் மயங்கி இருந்தேன். Very soon army is coming, we'll do what we promised. சீக்கிரமே நாங்க உறுதி கொடுத்த மாதிரி ராணுவத்தோட வந்து நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யறோம். Then everything was settled like that. அப்ப எல்லாமே அது மாதிரி சுமூகமா போயிடுச்சு. So then Lakshman asked, Ram or Lakshman, both of them, they asked, where is Hanuman? பிறகு ராம லக்ஷ்மணன் சேர்ந்து கேட்கிறாங்க, எங்க ஹனுமான் எங்க? Sugriva was happy to tell him, he is bringing huge army with him, he is coming. ஹனுமான் ஒரு பெரிய ராணுவத்தை அவர் கூட கொண்டு வரார், கூட்டிட்டு வந்துட்டு இருக்கார். So now Lakshman went to the hill, bring back Ram, and armies have arrived. Now there is a chapter called Inspection of Army by Ram and Lakshman. இப்போ லக்ஷ்மணன் போய் ராமரை கூட்டு வரதுக்கு போறார். அந்த சமயத்திலே இப்போ ஒரு அத்தியாயம் வருது, அது வந்து அந்த ராணுவத்தை சோதிக்கிறது. அந்த விவரங்கள் அதுல வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. Okay, now Gurukulas will be tested in mathematics. குருகுல மாணவர்களுக்கு ஒரு கணக்கு பரீட்சை நடக்கும். Now we'll count the army of monkeys. அந்த வானர படைகள் எவ்வளவு பேர்ன்றதை நம்ம கணக்கு போட போறோம். The powerful monkey Shatabali came with 10,000 crores of monkey warriors. 10,000 கோடி வீரர்களோட சத்தபாலி என்ற வானர படை வருது. Another ferocious monkey Sushena, he came with 10 lakhs of monkey warriors. சுஷேனா என்ற இன்னொரு வானரம் 10 லட்சம் வீரர்களோட வரார். Then the powerful general monkey Ruma, he came with 48 crores of monkey warriors. இன்னொரு சக்தி வாய்ந்த தளபதியான ரூமான்றவர், how much we have so far? 48 லட்சம் 48 கோடி வீரர்களோட வரார். Then Kesari, famous Hanuman's father, came with 50 lakh crores of monkeys. அடுத்து ரொம்ப பிரபலமான ஹனுமானுடைய தந்தையான கேசரி, அவர் வந்து 50 லட்சம் கோடி வீரர்களோட வரார். Gavaskar came with 4,000 crores of monkeys. Gavaskar. Yeah, Gavaskar. அவர் வந்து 4,000 crores. 4 லட்சம் கோடி வீரர்களோட வரார். Now, I mean, people are laughing, but nothing to laugh. Because if you read in Mahabharata, when Bhima met Hanuman, when he went to get golden lotuses for Draupadi, he went to Himalayas and there was a huge monkey lying on the path, so the whole lila happened there, no? So anyway, he realized that this big monkey is a Hanuman. So Bhima... you want to say? இப்போ மக்கள் இதை கேட்கும்போது சிரிக்கிறாங்க, ஆனால் இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் பீமன் வந்து திரௌபதிக்காக அந்த தங்க தாமரை பறைக்கிறதுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு பெரிய ஹனுமானுடைய ரூபம் இருக்கிறத பார்க்குறார். அது யாருன்னு பார்க்க தெரிஞ்சுக்க முயற்சிக்கும் போது அது ஹனுமான்றது அவருக்கு தெரிய வருது. So when Krishna Lila happened, that was end of Dwapara Yuga. அந்த கிருஷ்ணலீல அது நடக்கும்போது அது வந்து துவாபர யுகத்தினுடைய Ram Lila was in Treta Yuga. ராமலீல வந்து திரேதா யுகத்துல. So Bhima asked Hanuman, show me that form, that huge form of yours by which you jumped to Lanka. பீமா வந்து கேட்கிறார் ஹனுமான்ட்ட,
நீங்க லங்கை தாவும்போது லங்கைக்கு வந்து கடலை தாண்டி போகும்போது ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தீங்களா, அந்த ரூபத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு. And Hanuman said, oh, that's not possible. Today earth won't hold it. Because in Treta Yuga, trees were bigger, land was bigger, everything was bigger. Now the trees are small, mountains are small. If I show that form, earth will split. It will be crushed into powder. So I'll show you some form, but not that one. That's not possible in Dwapar Yuga to show. Hanuman சொல்றார், அது சாத்தியம் இல்லை. ஏன்னா திரேதா யுகத்துல வந்து பூமி ரொம்ப பெருசா இருந்தது, பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அந்த சூழ்நிலைக்கு அந்த ரூபத்தை எடுத்தா பூமியால தாங்க முடிஞ்சது. ஆனா இப்போ பூமியோட அளவு சின்னது, மரங்கள்லாம் சின்னதாயிடுச்சு. இப்போ வந்து அந்த ரூபத்தை நான் எடுத்தேன்னா பூமியால தாங்க முடியாது, பூமி எல்லாம் உடைஞ்சு தூளாயிடும் அப்படின்ட்டு. So you understand, earth was much bigger before. இப்போ இந்த நிலையில எவ்வளவு பெரிய ரூபத்தை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டுறேன். Okay, we just started counting the army. Please concentrate. Dumra came with 2 lakh crores of bears who were beautiful and strong. Dumra 2 லட்சம் கோடி கரடி படையோட வர. Not only monkeys, bears were there also. வானர படை மட்டும் இல்ல, கரடியும் அதுல படையில சேர்ந்திருக்கு. Parasa came with 12,000 crores of monkeys. பராசா வந்து 12,000 கோடி வீரர்களோட வர. The powerful Nila came with 50 crores of monkeys. ரொம்ப சக்திவாய்ந்த நீலா 50 கோடி வீரர்களோட வர. When Gavaya came with his army, people felt pity on him. That earth is not enough to hold his army, needed little more land. They felt so sorry for him. கவாயா என்றவர் வந்தபோது அவருடைய இராணுவத்தோட இந்த பூமியே பத்தாத அளவுக்கு இருந்தது, இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமா இருந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. என்ன பண்றது? 30,000 crores of monkeys. ஆகட்ட வந்து 30,000 கோடி குரங்குகள் இருந்தாங்க. Then Dadimukha came with very ferocious monkey group of 30 crores of them. அதுக்கப்புறம் ததிமுகா வந்து 30 crores. 30 கோடி வானரங்களோட வரார். And Jambavan came with 1,600 crores. 1600 கோடி வீரர்களோட ஜம்பவான் வரார். Durmukha came with 2 crores of monkeys. Durmukha 2 கோடி வானரங்களோட வரார். Dvivida with 1 crore of monkeys. These are all warriors. These are not just household monkeys. These are all warriors. வந்து 1 கோடி வானரங்களோட. இவங்க எல்லாமே வந்து வெறும் குரங்குகள் கிடையாது, இவங்க எல்லாம் வீரர்கள், போர் வீரர்கள். Mainda came with 1,000 crores of monkey warriors. Mainda 1000 கோடி வீரர்களோட வரார். Kumuda came with 9 crores of monkey warriors. 9 கோடி வீரர்களோட. Hanuman came with 25 crores of monkey warriors. Hanuman 25 கோடி வீரர்களோட. And Nala came with 1 lakh crores of monkey warriors. Nala வந்து 1 லட்சம் கோடி வீரர்களோட வரார். And then finally Kumbha and Shankha came. So many. Kumbha மற்றும் Shankha வராங்க. So many warriors. The Kamba say only could be compared with number of Rama's arrows. Cannot be compared to anything else. Nobody could count how many. அவங்களோட வீரர்களுடைய எண்ணிக்கை கம்பர் வர்ணிக்கிறார். ராமருடைய அம்புகளோட ஒப்பிட்டு சொன்னால் மட்டும்தான் அது முடியும், வேற எதோடையும் ஒப்பிட முடியாது அந்த எண்ணிக்கை அப்படின்றது. So Gurukula, how many monkey warriors we have? Huh? What is the count? எவ்வளவு வானர வீரர்கள்? Can any Gurukula answer? Kamba said 70,000 Brahmas could not count them. 70,000 Brahmas with 4 heads could not count. 70,000 பிரம்மாக்கள் சேர்ந்து எவ்வளவு வீரர்கள் என்ன முடியலையா? Earth could not feed the army. அந்த ராணுவத்துக்கு போதுமான உணவு கொடுக்க முடியல பூமியால. Even Shiva with his third eye could not see the full army at once. He had to go around and see from this side and that side. மூன்றாவது கண்ணால கூட வந்து மொத்த ராணுவத்தையும் ஒரே சமயத்துல பார்க்க முடியல. இங்கிருந்து இன்னொரு பக்கம் போய் தான் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. So when Rama saw the army, he considered Sita is already rescued. He was so happy. ராமர் இந்த ராணுவம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சீதையை மீட்டெடுத்தாவே கருதினார். Now they all stood in lines
எல்லாரும் வரிசையில நிக்கறாங்க. And Sugriva called Ram and Lakshman, come and inspect the army. சுக்ரீவ ராம லக்ஷ்மணனை கூப்பிட்டு இப்ப ராணுவத்தை நீங்க சோதிச்சு பாருங்க. See the soldiers, see the weapons, see their commitment. நீங்க see the strength. அந்த வீரர்களுடைய பலத்தை பாருங்க, அவங்களுடைய ஆயுதங்களை பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கான்றதை நீங்க பாருங்க. You know, you have to understand that these are all devatas born with different combination in the form of a monkey. They're powerful, they can change form, they have all kinds of weapons, they speak Sanskrit and Tamil. இது எல்லாமே வேறுபட்ட தேவதாக்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வேறுபட்ட ரூபத்துல இங்க வேறுபட்ட ரூபங்களை எடுக்க முடியும். அவங்க சமஸ்கிருதம் தமிழ் மொழியில பேசுறவங்க. The translator of the book of Kamba's Ramayana, he writes that in some version of Kamba Ramayana in Tamil Nadu, there are 2-3 versions, some extra shlokas are there. And there is explained that Aditi given birth to 33 crores of devatas, but Aditi gave birth to double number of demons, 66 crores of them. இந்த கம்பராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்ற அதில் ஒரு சில கம்பராமாயணம் பதிப்புகளில் வந்து ஒரு சில அதிக ஸ்லோகங்கள் இருக்கிறதா, ஒவ்வொரு தேவத்திலும் ஒரு சில ஸ்லோகங்கள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஸ்லோகங்களில் வந்து ஒரு கருத்து சொல்லப்படுது. தெய்தி வந்து 33 தேவர்களுக்கு பிறவி கொடுத்ததாகவும் அதித்தி வந்து அது மாதிரி 2 மடங்கு அதிகமான அசுரர்களை பெற்றெடுத்ததாகவும் சொல்லப்படுது. So army was huge. ராணுவம் வந்து ரொம்ப பெரியது. So Ram and Lakshman went for 20 days and 20 nights inspecting the army, and they came just to the middle. ராமரும் லக்ஷ்மணரும் அந்த ராணுவத்தை சோதிக்கிறதுக்காக தொடங்கி 20 பகல் 20 ராத்திரி சோதனை செஞ்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாதி ராணுவம் தான் சோதனை பண்ணி முடிச்சிருக்கு. If you understand the war science, then you will understand before going to war you should know your own strength. You should know the strength of the enemy. Then you plan the strategy how to attack. So you must know that the inspection is required according to Dhanurveda, according to fighting. போர்க்கலை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஒருத்தர்கிட்ட போர் புரிய போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தன்னுடைய ராணுவத்துடைய பலம் என்னன்றதை நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து எதிரி எப்படி எதிர்க்கிறதுன்றது திட்டமிட முடியும். So Ram say, it's not possible to inspect this army. Just we are wasting time. Just stop now. அதுக்கப்புறம் ராமர் வந்து சொல்ற இது வந்து சாத்தியம் இல்லை, இந்த ராம எல்லாத்தையும் நம்ம சோதிக்கிறதுன்றது இது நேரத்தை வீணடிக்கிறதாவது, நம்ம இதோட நிறுத்திக்கலாம்ன்ற. Divide army and send them different direction to search for Sita. There is no now need to inspect. It's not possible. ராணுவத்தை பிரிச்சு வேறு வேறு திசைகள்ல சீதையை தேடுறதுக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான். So different monkeys were segregated to go in different directions. இப்போ வேறுபட்ட ராணுவ படைகள் வந்து வேறுபட்ட திசைகள்ல அனுப்பி வைக்கிறாங்க. And as from the cottage of Ram in Panchavati till Sugriva's kingdom, they were going towards south. They expected that Ravana went to south. So to the south direction they sent Hanuman, Jambavan and Angada, the best of the warriors. இப்போ பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய ராமருடைய குடியிலிருந்து சுக்ரீவனுடைய இடத்துக்கு அது தென் திசை நோக்கி அவங்க ஹனுமான், அங்கதா, ஜம்பவான் இவங்க 3 பேரையும், ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ராவண தென் திசையை நோக்கி போயிருக்கான்றது, ஸோ அதனால அந்த பக்கத்துல இவங்களை அனுப்பி வைக்கிறார். So then Ram called Hanuman aside and described Sita to him, that he would be able to recognize her when he sees her. இப்போ ராமர் ஹனுமானை கூப்பிட்டு சீதையை பற்றி வர்ணிச்சு சொல்றார், பார்க்கறதுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, ஏன்னா ஹனுமான் பார்த்தா இதுதான் சீதைன்றதை அடையாளம் கண்டு கொள்ளணும்ன்றதுக்காக விளக்குறார். There are many beautiful shlokas, many shlokas. Ram on just on go on describing Sita's beauty. நிறைய அற்புதமான ஸ்லோகங்கள் இருக்கு, சீதையினுடைய அழகை ராமர் வர்ணிக்கிற அந்த பதங்கள் இருக்கு. Yeah, this is simply it's difficult to repeat all this. It's amazing description. ரொம்ப கஷ்டம் அந்த பதங்கள் எல்லாம் அந்த வர்ணனை நம்ம திருப்பி சொல்றது அப்படின்றது. He said that Brahma, for example, Kamban said that Brahma, after seeing Sita face, he decided to create moon. So he was looking at Sita face and carving the moon. உதாரணத்துக்கு கம்பர் வர்ணிக்கிறார்,
சீதையை படைச்சதுக்கு அப்புறம் பிரம்மதேவர் சந்திரனை படைக்கிறது முடிவு பண்றார். சீதையினுடைய முகத்தை பார்த்துட்டு சந்திரனை உருவாக்குறார். And then Ram also told to, he really describes in an amazing way. And then Ram says, also when you meet Sita, she may not trust you. She may think, oh, you are already looking strange, It's different to say. And she's seen all kinds of forms of demons in the forest. So she may not trust you. So you have to tell her some confidential thing which only I know and her. She knows and I know. So tell few sentences of incident happened in the past and then she will have faith in you. இப்போ இன்னொரு விஷயத்தை ராமன் சொல்றார். இப்போ சீதையை நீ பார்த்த உடனே நீங்க அவங்க முன்னாடி வந்தாலும் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. எத்தனையோ அசுரர்களை ஏற்கனவே அவங்க வனத்துல பார்த்துருக்காங்க. அதனால உங்க மேல நம்பிக்கை ஏற்படாம போகலாம். அதுக்கு உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும்னா எனக்கும் சீதைக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சில சம்பவங்களை நான் சொல்றேன். அதை நீ நினைவு கொண்டு அவங்க முன்னாடி அதை நீ சொன்ன பண்ண அப்போ அவங்க நம்புவாங்க என்னுடைய தூதுவனா நீ வந்திருக்கன்றது. So Ram told her few incidents like that once I went to protect Yagya of King Janaka in Mithila and you are standing on the opposite side of the lake. Something which nobody else knew about. இப்போ அது மாதிரி சில சம்பவங்களை சொல்றாரு. உதாரணத்துக்கு மிதிலாவில் ஜனகருடைய யாகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அங்கே நான் போயிருந்தேன். அப்போ அந்த குளத்தோட அந்த பக்கத்தில் சீதை நின்றுட்டு இருந்தாங்க. அந்த சம்பவங்கள்லாம் மற்ற யாருக்கும் அது தெரியாத ஒரு சம்பவம். அதை சொல்றாரு. And another time we were going to exile in forest. You told me, will you go alone and enjoy everything in the forest, leaving me behind? So that intimate, that's something that other people could not வனவாசம் போறதுன்றது முடிவானது ஒண்ணு. நீங்க தனியா போய் நான் இல்லாம நீங்களா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்களான்றத சீதை கேட்கறாங்க. அதையும் சொல்றார். And Ram given his golden ring which was studded with gem to Hanuman to show to Sita. She will recognize. அது மட்டும் இல்ல ஒரு தங்க மோதிரத்தையும் கொடுக்கிறார். அது சீதைக்கு காட்டினா சீதைக்கு நம்பிக்கை வரும்ன்றது. And then he blessed Hanuman and Sugriva ordered told monkeys, now everybody go search for Sita and 1 month you have to come back. இப்போ எல்லாருக்கும் அவர் கட்டளையிட்டு அனுப்புறார். எல்லாரும் போய் சீதையை தேடுங்க. 1 மாசத்துல எல்லாரும் திரும்ப இங்க வரணும். So now there is description of all armies going in all directions and there is amazing description of all India. All the rivers, all the mountains are mentioned, all the different provinces. It's amazing. இப்போ அந்த ராணுவ படை எங்கெல்லாம் போகுது எந்தெந்த திசையில அப்படின்ற அந்த வர்ணனை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நதிகளையும் ரொம்ப அழகா வர்ணிச்சு எழுதியிருக்காரு. Kamban described different areas and one moment he say, you will come to the Venkatachala mountain which is the border mountain between Sanskrit and Tamil speaking world. Tirupati. உதாரணத்துக்கு வெங்கடாச்சல மலை நீ வரும்பொழுது அது சமஸ்கிருதம் தமிழும் பேசக்கூடிய அந்த எல்லை பகுதியா இருக்கும் அப்படின்றதையும் அவர் வர்ணிக்கிறார். திருப்பதியை குறிப்பிடுறார். Later on he describes Hanuman army walking. When they cross Kaveri, then they enter into the sweetest, the heart of Tamil Nadu, south from Kaveri. அதுக்கப்புறம் காவேரியினுடைய தென் பகுதிகளில் தமிழகத்தினுடைய இனிமையான ஒரு இதயம் போன்ற ஒரு இனிமையான பகுதி அப்படின்றதையும் வர்ணிக்கிறார். Hanuman army went through the Yerkod and came down to Salem this way. ஹனுமானோட படை ஏற்காடு வழியா சேலம் வழியா தேடி போறாங்க. Why? You don't believe? Yes. These headquarters presently where in India if you want to map it, is there any history? Yeah, I have to see. I got the maps, but I still didn't see for it. We got the maps. Guru Maharaj sent the maps. We have to locate it now. Yeah, I do not know like that. So, okay. Now, the focus was of description shifted to southern group. இப்போ அவங்களுடைய அதிக கவனம் தென் திசையில தென் பகுதியில தான் அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. They went over the mountains, the hills, the valleys, the forests. The elephants were running away from the monkeys.
வனப்பகுதிகள், மலை மேல, புகைக்குள்ள, இந்த மாதிரி எங்கெல்லாம் போக முடியும் அங்க எல்லா இடங்கள்லயும் போய் தேடுறாங்க. வனப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள்லாம் இந்த வானரங்க பார்த்து ஓடுற அளவுக்கு ஆயிடுது. Then the southern group came to the desert place. இப்போ அந்த தென் திசை நோக்கி வரக்கூடிய அந்த When படை வந்து walking ஒரு பாலைவன பகுதிக்கு வராங்க. with heavy heat and desert and no water, nothing to eat, they completely exhaust themselves. நீண்ட தூரம் அவங்க நடந்து போறாங்க, எதுவுமே சாப்பிடுறதுக்கு இல்லை, ரொம்ப களைப்பாறாங்க. And then there was a rock and there was big cave. அதுக்கப்புறம் பெரிய பாறை வருது, அங்க ஒரு பெரிய குகை வருது. So they were looking, the cave was so dark. அந்த குகை வந்து ரொம்ப இருண்டு இருக்கு. They were afraid entering. எல்லாரும் பயப்படுறாங்க உள்ள நுழையிறதுக்கு. So dark that just was like thick darkness. ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கு. So anyway they had to go ahead. They thought that maybe this is entrance to Lanka because it was so dark. Demons, they live in dark places. அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணுன்ற முடிவு பண்ணாங்க. ஒருவேளை இது லங்கைக்கான நுழைவாயிலா இருக்கலாம், ஏன்னா அசுரர்கள் வந்து இந்த மாதிரி இருண்ட பகுதியில தான் வசிப்பாங்க. Later on we'll hear description of Lanka when Hanuman comes to Lanka, and he says it's amazing how demons live in darkness because Surya is afraid to shine over the Lanka. No sun inside. அப்புறமா நம்ம லங்கையை பற்றின வர்ணனை கேட்போம். ஹனுமான் லங்கைக்கு வரும்போது அந்த வர்ணனை இருக்கு. எப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமானது. லங்கைய வந்து அது இருள்ல இருக்கு, ஏன்னா சூரியன் வந்து லங்கைக்கு மேலே பிரகாசிக்கிறதுக்கு பயப்படுறாரு. So they were walking for some time in the cave, but nothing could be seen, and they don't know what every step. They were so much afraid. So they say, Hanuman, please save us. We cannot. We are so afraid. You tell us what to do. இப்போ அந்த குகையில உள்ள நுழைஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரே ரொம்ப இருட்டா இருக்கு. அதுல வந்து அப்படியே அந்த இருட்டுல அப்படியே அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் கேட்கறாங்க ஹனுமான்ட்ட என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. So he said, hold each other's tail and follow me. ஹனுமான் சொல்றார், ஒருத்தர் அவங்க முன்னாடி இருக்கிறவங்க வாழை பிடிச்சுக்கோங்க, அப்படியே வாங்க அப்படின்றாரு. So then Hanuman led them like that. அவங்க எல்லாத்தையும் ஹனுமான் வந்து வழி நடத்தி கூட்டி போறாரு. But the cave was bigger and bigger and darker and darker, and they were all getting scared. ஆனா அந்த குகை போக போக இன்னும் பெருசாயிட்டே போகுது, இன்னும் அதிகமா இருளாயிட்டே இருக்கு. Then Hanuman just expanded his form in 12 yojanas high. 1 yojana is 8 miles. How much is that, Gurukul? 1 yojana is 8 miles, 12 miles. 12 yojanas he expanded. 96 miles. 96 miles tall. Means how many kilometers? 1 mile is 1.72 something, 692 something like that. Okay, 1.6. So how much is it? Around 160 kilometers. Hanuman's form, like that. இப்போ ஹனுமான் அந்த மாதிரி இருளில் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சமயம் பார்க்குறார், அவருடைய ரூபத்தை வந்து பெருசா விரைவடைக்கிறார். அது வந்து 12 யோஜனை உயரத்துக்கு அவருடைய ரூபம் வளருது. 12 யோஜனைன்றது கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் உயரம். Huge form of Hanuman. அவ்வளவு பெரிய ரூபம். And the beautiful earrings, golden earrings, give so much light that now they could see to walk through the cave. இப்போ அவருடைய அந்த அழகான காதுல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த காதணியானது ரொம்ப பிரகாசமா இருக்கு. அந்த ஒளியினால இப்போ அவங்க அந்த குகைக்குள்ள நடந்து போக முடியுது. Suddenly in the cave there is so huge, beautiful, effulgent city. இப்போ திடீர்னு அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு பெரிய பிரகாசமான ஒரு நகரத்தை பார்க்கறாங்க. It was more attractive than Amaravati, Indra's city. இந்திரனுடைய அமராவதி நகரத்தை காட்டிலும் மிக கவர்ச்சிகரமானதா இருக்கு. See, this is described in Vedas that build Svarga in the halls of the earth. There are cities of Danavas, Asuras, demons. இப்போ இது வேதங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு. பெல் ஸ்வர்கா அப்படின்னு, அதாவது பூமிக்கு உள்ள இந்த மாதிரி அசுரர்களுடைய லோகங்கள் இருக்கு. அது வந்து பெல் ஸ்வர்கான்னு அழைக்கப்படுது.
city was full of beautiful rivers and beautiful gardens and fruits all around, and monkeys were thirsty, they were hungry, they really wanted to refresh themselves. அந்த நகரத்துல வந்து நிறைய அழகான நதிகள் ஓடுது, நிறைய மரங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, மாதிரி ரொம்ப அழகா பசுமையான தோட்டங்கள் இருக்கு. Bathing ghats, வானரங்கள் எல்லாம் ரொம்ப பசியோட தாகத்தோட இருக்காங்க. Palaces and bathing ghats and everything was ready, but no people lived there. Nobody was. பெரிய அரண்மனைகள் இருக்கு, அங்க குளிக்கிறதுக்கான இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா யாருமே இல்லங்க. So they were thinking, oh, is this Lanka? Is it illusion? What is it? அவங்க நினைக்கிறாங்க, இது லங்கையா இருக்குமோ அல்லது இது ஏதோ மாயையோ? Maybe we are already in heaven. அல்லது நாம எங்க சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? But we don't remember dying. ஆனா சொர்க்கத்துக்கு வரணும், நாம இறந்து போகணுமே, அங்க அது நமக்கு ஞாபகம் இல்லையே. They couldn't understand the city. They couldn't understand. அவங்களால அந்த நகரம் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியல. So finally they find one lady sitting in yoga postures doing tapasya there. இதுல அவங்க ஒரு பெண் அங்க வந்து உட்கார்ந்து யோகா தவம் பண்ணிட்டு இருக்காங்க. Her name was Swayam Prabha. ஸ்வயம் பிரபான்றது அவங்க பேரு. So they saw her and thought, is this Sita? அந்த பெண்ணை பார்த்தோன்னே இது சீதாவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. Then she opened eyes and got a little upset with them. Hey, how did you enter in this city? Through the illegal way, through the dark cave they entered. இப்போ அந்த பெண்ணை இவங்களை பார்த்தோன்னா அவங்க கோவப்படுறாங்க. எப்படி நீங்க எல்லாம் இந்த நகரத்துக்குள்ள வந்தீங்க, இந்த கோவிலுக்குள்ள? What is your purpose coming here? நீங்க வரது எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? So Hanuman stood and spoke to her and explained everything. We are looking for Sita. When she heard that this is Rama's army and they are looking for Sita, she started jumping and dancing. She was in bliss. She said, be my guest, be my guest. And she fed them and brought all kinds of drinks and, treat them very nicely. இப்போ இந்த மாதிரி ராமருடைய படையார் ராமருக்காக சீதையை தேடி வந்திருக்காங்க அப்படின்ற செய்தி அவளுக்கு கிடைச்சோன்னா அவள் ரொம்ப ஆனந்தமா ஆடி பாடி குதிக்கிறா. அந்த சமயத்துல வந்து நீங்க எங்களுடைய விருந்தாளியா இருங்க, நீங்க என்ன வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேவையான எல்லா உணவையும் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துறா. So monkeys were happy eating and drinking and trying to take a little rest there. அந்த வானரங்கள் வந்து குடிக்கிறது, சாப்பிடுறது, குளிக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. Hanuman asked, how is this? What's this all about? What's this city? What are you doing here? Why you are alone and nobody lives here? And why you are suddenly so happy? What's going on? ஹனுமான் கேட்கிறார், என்னது இந்த நகரம், இவ்வளவு பெரிய நகரம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, ஆனா ஒருத்தர் இல்லை, நீ தனியா இருக்கு, என்ன நடக்குது இங்க? நான் இதை சொன்ன உடனே உனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம் அப்படின்றத கேட்கிறார். So she said, long ago a demon, Maya Danava. அந்த பெண் சொல்றாங்க, நீண்ட நாள் முன்னாடி மாயதானவன்ற அசுரன் he did tapasya here. அவர் இங்க தவம் பண்ணார். And Brahma was so pleased and he gave him in this beautiful city to rule. பிரம்மா ரொம்ப திருப்தி அடைஞ்சு இந்த அழகான ஒரு நகரத்தை அவருக்கு ஆட்சி செய்யறதுக்காக கொடுத்தார். And then he was attracted with one of Indra's apsaras. அதுக்கப்புறம் இந்திரனோட அப்சரகள்ல ஒருத்தர் மேல இவர் வந்து கவர்ச்சி கொண்டிருந்தார். I was the best friend of that apsara. That lady, she said that she was the best friend of that apsara which Mayadanava was attracted with. மாயாதானவ கவர்ச்சி கொண்ட அந்த பெண்களோட, அந்த அப்சரைகளோட சிறந்த தோழினா. So she said that somehow or other by my help Mayadanava brought her to its city, kind of kidnapped her. And I also came because we are so close. I also came with her to live in this city. எப்படியோ மாயதானவ வந்து இந்த நகரத்துக்கு கொண்டு வரப்பட்டார். இப்போ அந்த பெண்ணோட, அந்த அப்சரையோட தோழியா இருந்ததால் நானும் இந்த நகரத்துக்கு வந்தேன். But Indra got angry that some Dana was stolen one of the most beautiful apsaras from heaven. ஆனா இந்திரனுக்கு அதனால கோபம், ஏன்னா மாயதானவ வந்து சொர்க்கத்துல இருந்த அப்சரையை ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டாருன்ற. Suddenly he came to the city and killed Mayadanava. அவர் இந்த நகரத்துக்குள்ள வந்து மாயதானவனை கொன்னுட்டார். And wanted to curse this apsara. அந்த அப்சரைக்கு வந்து சாபம் கொடுக்கணும்னு பார்த்தார். So in fear she said, no, she brought me here, she told to her friends.
இப்போ பயத்துல இல்ல இவதான் என்ன கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அவருடைய தோழியை காட்டியிருக்காங்க. So Indra curse that Swayam Prabha. He say, oh, you brought her, okay, you stay here and guard this city. இப்போ உடனே இந்திரன் வந்து சாபம் கொடுக்குறான், நீ தானே அவளை கூட்டு வந்த, அப்ப நீ இங்கே இருந்து இந்த நகரத்தை பாதுகாத்துட்டு. So she said, how long I'm going to stay in empty city alone? அப்ப இந்த காலியா இருக்கிற இந்த நகரத்துல நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்? So Indra say, she begged, please give me some day that I can be free from that curse. இந்த சாபத்துல இருந்து நான் விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு நாள் குறித்து சொல்லுங்க, நான் எவ்வளவு நிரந்தரமா இங்க இருக்க முடியாது இல்லையா? So Indra say, when the monkey army of Rama comes, you serve them, treat them nicely, serve them, and then you'll be free from curse. ராமருடைய வானர படை இங்க வரும், அப்போ வந்து அவங்களுக்கு சேவை புரிஞ்சு அவங்களுக்கு நீ பணிபுரி, அப்போ நீ இந்த சாபத்துல இருந்து விடுபடுவேன்ற. So that's the explanation why she was so happy and treating them nicely. அதனாலதான் வந்து அந்த பெண் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டது காரணம் இவங்க வந்துட்டாங்கன்றது. So now she had to go back to heavenly planets. இப்போ அந்த அப்சரை வந்து திரும்ப சொர்க்கலோகத்துக்கு போகணும். But she said, I don't know how to come out of the cave. ஆனா இப்போ அவங்க சொல்றாங்க, என்னால இந்த குகையை விட்டு வெளியில வர்றதுக்கு தெரியல. So she asked Hanuman for help. ஹனுமான்ட்ட உதவி கேட்கறாங்க அதுக்கு. So Hanuman, we also have to go. We have to search for Sita. We are wasting our time. ஹனுமான சொல்ற, நாங்களும் தான் வெளியில போகணும், நாங்க போய் சீதையை தேடணும், எங்க நேரத்தை இங்க நாங்க வீணடிச்சிட்டு இருக்கோம். So he expended huge form, took all the city with all monkeys and that lady, and threw it out on the bank of the ocean or in the ocean. He threw it in the ocean. அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய ரூபம் எடுத்து அந்த நகரம் மொத்தத்தையும் அந்த பெண்ணோட சேர்த்து எல்லாத்தையும் அப்படி தூக்கி கடல்ல தூக்கி போடுறார். And Kamban said, still there is a city in Western Ocean called Niladvipa. கம்பர் வர்ணிக்கிறார், இன்னமும் கடல்ல நீலாத்வீப் என்ற பேர்ல ஒரு நகரம் இருக்கு. So anyway, there monkeys went on searching for Sita. They came to the bank and went on searching for Sita. மறுபடியும் அவங்க தொடர்ந்து சீதையை தேட ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து. Then they saw a beautiful lake there. அங்க ஒரு அழகான ஏரியை பார்க்கறாங்க. And they night came, they took rest near the lake. இரவு நேரம் வந்தா அந்த ஏரி பக்கத்துல அவங்க ஓய்வு எடுக்கறாங்க. But in the middle of night, the huge asura came, who was owner of that lake, and was looking each monkey on sleep, looking at them. நடு ராத்திரியில ஒரு பெரிய அசுரன் வரா, அங்க வந்து இந்த வானரப்படை எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தரையா அப்படியே பார்த்துட்டே வரா. His name was Dumra. தும்ரான்றது அவனுடைய பேரு. And he bent over Angada, looking at him, being attracted with beautiful garland of Angada. He was looking at it, trying to understand, what is this army there, looking like monkey, what they are doing here. He was. அந்த அங்கத படுத்திருக்கிற இடத்துல வந்து அங்கத முன்னாடி இப்படி குனிஞ்சு அவன் பார்க்கறான். அவனுடைய அங்கதனுடைய அழகான அந்த வாடாத அந்த மாலையை பார்த்து கவர்ச்சி கொண்டு அப்படி பார்க்கறான். யாரு இவங்க எல்லாம் குரங்கு மாதிரி இருக்காங்க, ராணுவ படை மாதிரி இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு அவருக்கு புரியல. So Angada woke up. அங்க எழுந்து பார்க்கறார். So the demon, he thought, Ravana, boom, one hit, dead. அந்த அசுரனை பார்த்த உடனே இது ராவணன் நினைச்சு அவங்க ஒரு குத்துறார், ஒரே அடியில செத்து போயிடுறார். So all monkeys woke up. What happened? எல்லா குரங்கும் எழுந்திருச்சு பார்க்கறாங்க, என்னாச்சு. Hanuman and Jambavan, they came and they asked, whom did you kill? I don't know. I thought it's Ravana. Boom. ஹனுமான் வந்து கேட்கிறார், யார் இது, யாரை நீங்க கொன்னீங்க? எனக்கு யாருன்னு தெரியல, நான் ராவணன் நினைச்சு கொன்னுட்டேன்றார். Then Jambavan look at him. Oh, this is Dumra. This is heavy demon. He explained what a glorious deeds he did. அடுத்தது தும்ரா அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஜம்பவான். அவர் பார்த்துட்டு அவனை பத்தி அவன் என்னென்னலாம் காரியம் பண்ணிருக்கான்றத விளக்கி சொல்றார். Then they crossed that area and they came to the bank of the ocean. No more land. அந்த பகுதியை கடந்து அவங்க சமுத்திர கரைக்கு வராங்க. Kamba describes nicely ocean. He say that ocean was so big with its waves, looking like Lanka personified, calling, come, waves going like this, come, Sita is here. That Lanka personified called the monkeys to come. They look in this ocean, that there's no way for us to cross. கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, அந்த சமுத்திரம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு,
அதில் வரக்கூடிய அந்த பெரிய பெரிய அலைகள்லாம் லங்கையே வந்து இவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அழைக்கிற மாதிரி இருக்கும். Now they came to the end of the earth and there was only ocean there. They even couldn't see Lanka from there. இப்போ நிலப்பகுதி எல்லாம் கடந்து இப்போ அவங்க சமுத்திர கரைக்கு வந்துட்டாங்க. பார்க்கறது எல்லாம் சமுத்திரம் தான். They didn't know. லங்கை வந்து எங்க இருக்குன்னு தெரியல. They didn't know that Lanka is island in the sea. They didn't know. அவங்களுக்கு தெரியல லங்கைன்றது சமுத்திரத்தை இடையில உள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவுன்றது. So and the 1 month was over. ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. So monkeys, they came to the end. There was ocean. There's nowhere else to search. இப்போ சமுத்திர கரைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல தேடுறதுக்கு எதுவும் இல்ல. So they say, what to do now? என்ன பண்றது? How can we go back without any news of Sita? சீதையை பற்றின எந்த செய்தியும் இல்லாம எப்படி திரும்பி போறது? Maybe we should just sit here, do tapasya and leave our body. நாம இங்க உட்கார்ந்து அப்படியே தபஸ் பண்ணி உடலை விட்டுற வேண்டியதான். Or other option, we drink the poison. அப்படி இல்லைன்னா விஷம் குடிச்சிடலாம். Which one to take? எதை செய்யலாம்? That was discussion. How to die? They couldn't come back. How they can see Rama's face if you tell him news? We couldn't find Sita. So Angada spoke. He lost all hope. So he told to Jambavan, look, I cannot come back to my father Sugriva and tell him I didn't find Sita. Let me die here. Jamban, you are the eldest. You go and tell them. No. I will die. You go and tell them. Then Angada say, anyway we will all die here. And somehow or other my father Sugriva will get news that we all die. And then he will die. And everyone was so serious because that's the case. And if Sugriva dies, the whole army of monkeys is lost. Without king. So Lakshman will think there is no hope of rescuing Sita without help of all these monkeys. He will die. Then the news will come to Ayodhya. If Bharat and Shatrugna hear that Lakshman died, they will die. Then all the people of Ayodhya would die. And he say, alas, the goddess Sita like a lamp seems like he's going to burn all the people, all the world. Everybody will die for her sake. They lamented heavily, and that was the case. This is what would happen. So then Hanuman spoke. Look, maybe time is over, but better to die searching for Sita than die just like this on the bank of the ocean. What is just dying like this? Let us die like Jatayu. And we die searching for Sita, there is some meaning. Like Jatayu died, giving his life in Ram's service. But when Hanuman mentioned name Jatayu, a huge bird came from the mountain down. Did you say Jatayu? Did you say he died? How did he die? Then he started crying and crying. Huge vulture. Who cried? The huge bird, vulture. Sampath. Yeah. I didn't say the name. You said the name. Yeah.
So anyway, Sampati came. What to do? You all know the story. Sorry, I couldn't. No, it's okay. It's English, it's vulture. இப்போ ஹனுமான் வந்து அந்த ஜட்டாயோட பேரை குறிப்பிட்ட உடனே அவங்க ஒரு பெரிய ஒரு பறவை, அந்த பறவை வந்து என்ன சொன்ன, ஜட்டாயு வந்து இறந்துட்டாரு அப்படின்ற அந்த செய்தியை கேட்ட உடனே அதை ரொம்ப அதிர்ச்சி அடைந்து அது கேட்குது. So it was huge bird with sharp beak and claws and he came to them and Hanuman thought, this is another demon. He was so angry for it. மிகப்பெரிய ஒரு பறவையா இருந்தது. அந்த பறவை பார்த்த உடனே அது வந்து கூர்மையான அழகு அந்த நகங்களோட பார்த்த உடனே ஹனுமான் நினைக்கிறார் இது இன்னொரு அசுர நாட்டு இருக்குன்னு. But the way he lamented for Jatayu, Hanuman understood that this is. ஆனா ஜட்டாயோட செய்தியை கேட்ட உடனே அவர் வருத்தப்பட்ட அந்த விதம் வந்து ஹனுமானுக்கு இன்னொரு விதத்துல ஆச்சரியப்படுத்தினது. So he lamented and he told them the story that he was a brother of Jatayu. அவர் வருத்தப்பட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹனுமான்கிட்ட சொல்றார், நான் வந்து ஜட்டாயோட சகோதரன்றத சொல்றார். And he glorified Jatayu like anything. அதுக்கப்புறம் ஜட்டாயு வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறார். And then he told them, once Jatayu and him were so powerful, they were compared to Garuda. அவர் சொல்றார், ஜட்டாயு அவரும் வந்து ரொம்ப பெரிய ரூபம் கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து கருடனோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டாங்க. They went flying towards the sun. அவங்க சூரியனை நோக்கி பறக்குறாங்க. They were going to see heavenly planets actually. உண்மையிலே அவங்க சொர்க்கலோகத்தை பார்க்கிறதுக்காக போறாங்க. So Surya said, well, these two just like this flying into heavenly planets, you know. இப்போ சூரியன் பார்க்கிறார், என்னது இவங்க ரெண்டு பேரும் சும்மா அப்படியே பறந்து வந்து சொர்க்கத்துக்கு வந்துடலான்னு பார்க்கறாங்களா? He started burning their wings. இப்போ அவங்களுடைய ரெக்கையெல்லாம் எரிக்கிறார் சூரியன். So Jatayu was first one and he, Sampath, help me, Surya is burning me. ஜட்டாயு வந்து தன்னுடைய சகோதரன்ட்டு சொல்றார், என்னுடைய ரெக்கையெல்லாம் எரியுது, சூரியன் என்னை எரிக்கிறார், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி சம்பத்திட்ட கேட்கிறார். So Sampath spread his wings to protect Jatayu and got burned by Surya completely. Both wings were burned and he fell down. இப்போ சம்பத் வந்து ஜட்டாயு வந்து காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய ரெக்கையை வச்சு மறைக்கிறார். அப்போ அவருடைய ரெக்கை எல்லாம் எரிஞ்சு போய் கீழே விழுந்துடுறார். So this is why I am like this. I cannot fly. அதனால தான் நான் வந்து இப்படி பறக்க முடியாத நிலையில இருக்கேன். But Surya felt a little compassion seeing me like this. ஆனா சூரியன் என்னை எரிச்சாலும் நான் இப்படி இருக்கிறேன்றதை பார்த்துட்டு என் மேல அனுதாபப்பட்டார். So he blessed me. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார். He said, when Rama's army of monkeys come, எப்போ ராமனுடைய வானரப்படை வருதோ, ask them to chant loudly Rama Nam and you will get new wings. அப்போ அவங்கள சத்தமா ராமநாமத்தை உச்சரிக்க சொல்லு, அப்போ உனக்கு புதுசா ரெக்கை பிறக்கும். So all monkeys start chanting, Jai Shri Ram, Jai Shri Ram, Jai Shri Ram. And in front of everyone, miracle happened. Just new wings of Sampati. இப்போ அந்த வானரப்படை மொத்தமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க. உடனே அங்க சம்பத்திக்கு வந்து புது ரெக்கைகள் முளைக்குது. And then he asked them, what are you people doing here? What is the purpose? அப்புறம் கேக்குறாரு, நீங்க என்ன பண்றீங்க, எதுக்காக இங்க இருக்கீங்க? And then told him the story that they're looking for Sita. இவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க சீதையை தேடி வந்திருக்கோம். Oh, Sita, I've seen Ravana carrying her to Lanka. ஓ, சீதையை தேடுறீங்களா? நான் பார்த்தேன் ராவண வந்து லங்கைக்கு. So finally news came about Sita. Somebody knew where it is. செய்தி கிடைக்குது, சீதை எங்க இருக்காங்கன்றது. There is an island there in the ocean. அந்த சமுத்திரத்து மத்தியில ஒரு தீவு இருக்கு. And Sita is there. சீதை அங்கதான் இருக்காங்க. I've seen Ravana carrying. ராவண தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். But I didn't know. Otherwise I would stop him. ஆனா எனக்கு அது தெரியாது அப்போ யார் என்னன்றது. அதனால இல்ல நான் அப்பவே நிறுத்தி இருப்பேன். Ocean is big. I don't know how we'll cross it. சமுத்திரம் ரொம்ப பெருசு. எப்படி நீங்க கடந்து போவீங்கன்னு எனக்கு தெரியல. So monkeys were in bliss. They were so happy. Okay, now we know where is Sita. அந்த வானரம் எல்லாம் ரொம்ப ஆனந்தப்படுறாங்க. இறுதியில சீதை எங்க இருக்கான்றதாவது நமக்கு தெரிஞ்சு போச்சு. Somebody flied off to heavenly planets. சம்பத்தை வந்து சொர்க்கத்துக்கு பறந்து போனவர். Now monkeys discuss how to cross the ocean. Shall we go back to Ram or shall we first
give message to Sita, or what do we do? They were confused. They said, no, we have to first see that Sita is there and give the message to release her from the fear also. இப்போ அந்த வானரங்களுக்கு குழப்பம். இப்போ முதல்ல ராமர்கிட்ட போய் செய்தியை சொல்றதா அல்லது சீதைகிட்ட போய் செய்தியை சொல்றதா, எப்படி போறது, என்ன பண்றது ஒன்றும் புரியல. Then they decided, no, we'll cross. How will cross? இப்போ இல்ல நம்ம சமுத்திரத்தை கடந்து போறதுன்ற முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எப்படி கடந்து போறது? So each monkey was looking each other, and the powerful ones among them were Nila, Angada, Jambavan, Hanuman, like that. ஒரு வானரமும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சக்தி வாய்ந்த நீலா, அங்கதா, இது மாதிரி பலம் வாய்ந்த வானரங்களும் ஒருத்தர் யோசிக்கிறாங்க. So Nila was looking in the ocean and saying, I admit I cannot cross this, or I cannot jump so much. அந்த நீலா சொல்ற, நான் ஒத்துக்கிறேன், என்னால இந்த சமுத்திரத்தை கடந்து போக முடியாது. Angada said, I can jump to Lanka. அங்கதா சொல்ற, என்னால லங்கைக்கு தாவி போக முடியும். But I won't have strength to come back, to jump back. ஆனா திரும்பி இங்க தாவி வரணும்னா என்னால முடியாது. So they all look at Jambavan. எல்லாரும் ஜம்பவான பாக்குறாங்க. Say, I could do it. But once when I was looking at Vamana Trivikrama piercing the universe, I was glorifying, following him. I was looking up and I hit with my foot Sumeru and I hurt my foot. From that time I have little problem, so I cannot jump. I mean, how big he was, he with foot he hit Sumeru. Jambavan. Jambavan சொல்ற, வாமனர் எப்போ அந்த ஆகாயத்தை தொலைச்சிட்டு அவர் அழைக்கும் போது ஆகாயத்தை தொலைச்சிட்டு போனாரோ, அப்போ அவரை பார்த்துட்டே நான் அவருடைய புகழ் பாடிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய கால் சுமேரு மலை மேல இடிச்சு என்னுடைய கால் அப்போ காயமாயிடுச்சு. அதனால எனக்கு இப்ப என்னால போக முடியாதுன்றார். But Jambavan said, but I know who can do it, Hanuman. ஆனா ஜம்பவான் சொல்றார், ஆனா யாரால போக முடியும் செய்ய முடியும்ன்றது எனக்கு தெரியும், அது ஹனுமான் தான். Then he glorifies Hanuman like anything. அதுக்கப்புறம் அவர் ஹனுமானை ரொம்ப புகழ்ந்து பேசுறார். He glorifies his strength, his wisdom, his culture, his language, his beauty, everything. அவருடைய பலம், அவருடைய அறிவு, அவருடைய அழகு, அவருடைய பேச்சு எல்லாத்தையும் அவர் புகழ்ந்து பேசுறார். The amazing thing he says, even that conspiracy of killing the Vali, that was Hanuman's idea. அவர் எப்படி சொல்றாருன்னா, வாலியை கொன்றதோட அந்த முரண்பாடான எண்ணம் இருக்கு இல்லையா, அது கூட ஹனுமானோட திட்டம் தான். So everybody start shouting, Hanuman, 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 he should jump. எல்லாரும் ஹனுமான் 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 சொல்லி ஹனுமான் ஊக்கப்படுத்துறாங்க அவரை தாவ சொல்லி. So Hanuman said like this to Jambavan. ஹனுமான் ஜம்பவான்ட்ட சொல்றார், that I shall receive command of my Lord Ram and your command as elder Jambavan, and with these two wings I shall fly to Lanka. இப்போ என்னுடைய எஜமானரான பகவான் ராமர்ட்ட இருந்து எனக்கு கட்டளை வரணும், உங்களுடைய கட்டளையும் செய்து இது ரெண்டும் எனக்கு ரெண்டு ரெக்கைகள் மாதிரி நான் லங்கைக்கு பறக்கிறதுக்கு. Then Hanuman stood up and started expanding his form. அடுத்து ஹனுமான் எழுந்து நின்று அவருடைய ரூபத்தை அப்படியே விரிவடைக்கிறார். And as he was growing, the monkey's mouth were opening. Like this. அவர் அப்படியே உயரமாக ஆக அப்படியே அந்த வானரங்கள் எல்லாம் அப்படியே வாய் திறந்து பார்க்கறாங்க. He was looking like shining Sumeru, like Sumeru form he had. அவர் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காருன்னா ஒரு பிரகாசமான சுமேரு மலை மாதிரி இருக்கார். So he climbed on the top of Mahendra mountain. அவர் அந்த மகேந்திர மலை மேலே ஏறி நிற்கிறார். And form was still expanding. இன்னும் அந்த ரூபம் வளர்ந்துட்டே போகுது. And Mahendra mountain was sinking down on the earth. அந்த மகேந்திர மலை அப்படியே பூமியில அப்படியே அழுந்திட்டே போகுது. And Kamba describes now all animals of the mountain. The snake came out of holes, ferocious. Who is disturbing? They're spitting the poison. இப்போ கம்பர் அந்த மலையில இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த பாம்பு, இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் வர்ணிக்கிறார். அந்த பாம்பு எல்லாம் யார் இப்படி நம்மளை தொந்தரப்படுத்துறதுன்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட அந்த விஷத்தை கக்குது. Lions, elephants, deers, birds, everybody just run away. புலி, சிங்கம், பறவைகள் எல்லாம் அப்படியே ஓடி போகுது. Then Hanuman stood for a moment and Kamba said, just that monkey could see his form carefully.
he stood for them for a second that they could see this amazing form. கம்பர் வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறார் ஹனுமான். அதை வந்து கம்பர் வர்ணிக்கிறார். ஏன்னா எல்லா வானரங்களும் அந்த ரூபத்தை பார்க்கணுன்றதுக்காக அப்படியே ஒரு நிமிஷம் நிற்கிறார். Then he described, he contracted his neck in, kind of bent his limbs and suddenly jump up in the air. அதுக்கப்புறம் அவர் வந்து இப்படி கழுத்தை கொஞ்சம் குறுக்கி அப்படி கொஞ்சம் வளைஞ்சு அப்படியே தாவுறார். So he jumped so forcefully that full mountain just went under the earth, just poof, leveled with the ground. அவர் எந்த அளவுக்கு ஒரு முழு சக்தியோட அவர் தாவினார் அப்படின்னா அவர் நின்றிருந்த அந்த மகேந்திர மலையானது அப்படியே தரையோட மட்டமாகி போச்சு. Sometimes tourist guide they say, this is Mahendra mountain. It's flat. There's no more Mahendra mountain. சில சமயத்துல நீங்க சுற்றுலா போனீங்கன்னா அந்த சுற்றுலா கூட்டு போறாங்க, ஏன்னா அவங்ககிட்ட சொல்லலாம் இதுதான் மகேந்திர மலை அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் மழை அப்பவே தரமட்டமாயிடுச்சு. He jumped so high that he touched the lotuses from Brahma Loka's planet. அவர் எந்த அளவுக்கு உயரமா வளர்ந்தார் அப்படின்னா பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை வந்து இவருடைய தலையில பட்டது. And then you see what happened once Ananta Shesha and Vayu were kind of speaking friendly and then become little quarreling who is stronger. என்ன நடக்குதுன்னா ஒரு முறை அனந்த சேஷன் மற்றும் வாயு ரெண்டு பேரும் வந்து யாரு பலம் வாய்ந்தவங்க அப்படின்றதுல அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. Ananta said, okay, I'll call myself around Sumeru and you blow a wind and try to remove me. Let's see who is stronger. So இப்ப அனந்த சேஷன் என்ன சொல்ற, நான் வந்து சுமேரு மலையை சுத்தி பிடிச்சுக்கிறேன், நீ வந்து காற்றால நீ வீசி அந்த மலையை நீ வந்து விடுவிக்க பாரு, அப்போ யாரோட பலம் வாய்ந்தவங்கன்றது பார்க்கலாம். So I was blowing but couldn't remove Ananta Shesha. வாயு வந்து அங்க ரொம்ப பயங்கரமா வீசுறார், ஆனா அனந்த சேஷன் இருந்து அதை விடுவிக்க முடியல. So he asked Indra, help a little bit. So Indra started throwing thunderbolt, and one peak of Sumeru, when thunder hit, one peak of Sumeru fell down in the ocean. இப்போ வாயு வந்து இந்திரன் கிட்ட உதவி கேட்கிறார், கொஞ்சம் உதவி பண்ணுவா, நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். உடனே இந்திரன் வந்து தன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்து ஒரு தாக்குறார். அந்த சுமேரு மேல பட்டு அந்த சுமேரு வந்து ஒரு துண்டு உடஞ்சி கீழே விழுந்தது. So that Trikuta mountain, that Lanka is one piece of Sumeru, it was just made of solid gold. It's called Trikuta mountain. இப்போ அந்த உடஞ்சி விழுந்த அந்த துண்டு தான் திரிகூட மலைன்றது. அந்த திரிகூட மலை தான் அந்த திரிகூட மலைன்றது தங்கத்தால் ஆனது, சுமேரனுடைய பகுதின்றதால அதுதான் வந்து லங்கை. இப்போ So Hanuman, when he jumped, he was shining, he was beautiful, he was so big. The look, Kamban said, look like Sumeru wants to join Trikuta mountain again. That peak which is missing. இப்போ கம்பர் எப்படி வர்ணிக்கிறாங்க, ஹனுமான் அவ்வளோ பெரிய ரூபமும் உயர்ந்து இருக்கிறத பார்த்து அது ரொம்ப பிரகாசமா இருக்கிற போது அது வந்து அந்த திரிகுட்ட மலையை வந்து மறுபடியும் சுமேரோட இணைக்கிறது மாதிரி இருக்கான். So he flied with such a speed that wind was disturbed, ocean was disturbed, many fishes died. இப்போ அவர் வந்து ரொம்ப வேகமா தாவி போகும் பொழுது அதனால வரக்கூடிய அந்த காற்றுனால அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளான மீன்கள், திமிங்கலங்கள் எல்லாத்துக்கும் பெரிய தொந்தரவாகுது. Even big fishes were disturbed. பெரிய பெரிய மீன்கள்லாம் கூட தொந்தரவுக்குள்ளாகுது. What is the biggest fish in the ocean? Question for Gurukul students. Timingila. Okay, Kamban say, not Timingila, Timingilogila. Bigger than Timingila, there is a fish which was disturbed also by Hanuman jumps. கம்பர் என்ன சொல்றாருன்னா, திமிங்கலத்தை விட ஒரு பெரிய ஜீவராசி கடல்ல சமுத்திரத்தில் இருக்குன்னா அது திமிங்கலோகிலா. This is what Kamban described. Now Hanuman is jumping like this, flying in the air. Suddenly in front of him, from the ocean, huge mountain arises to block his path. இப்போ ஹனுமான் அப்படியே சமுத்திரத்தை மேல பறந்து போயிட்டு இருக்கார். இப்ப திடீர்னு ஒரு பெரிய மலை முன்னாடி வந்து மறைக்குது. White mountain, huge size, like Airavata when he came from
churning of ocean of milk. இப்போ பார்க்கடை கரையும் போது ஐராவத்தை வந்த மாதிரி அப்படி வெள்ளையா இருக்கு அந்த மலை, பெரிய மலை முன்னாடி வந்து தடுத்து நிறுத்துது. So monkeys and Jambavan, they warn Hanuman that there will be many obstacles to Lanka. It's not easy. Don't take it lightly. Be ஜம்பவான் மற்ற வானரங்கள் எல்லாமே ஹனுமானுக்கு முன்னாடியே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. லங்கைக்கு போகும்போது நிறைய தடைகள் வரலாம், நீங்க ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும்ன்றார். So it was some kind of demon came to obstruct me. அவர் நினைக்கிறாரு இது ஏதோ ஒரு வகையான அசுரநாட்டிற்கு நம்ம தடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. So with full force he landed on it with one foot, pushed it so much that the whole mountain turned upside down. முழு சக்தியோட ஒரு காலை அந்த மலை மேல வச்சு ஒரு அழுத்துறார், அந்த மலை அப்படியே தலைகீழ திரும்பி நிற்குது. Then the mountain took form of a small boy and said, Hanuman, don't be angry at me. We are from the same camp. I came to give you a little rest on the way. இப்போ அந்த மலை வந்து ஒரு சின்ன பையனா உருவெடுத்து அதை வந்து அந்த பையன் வந்து சொல்றான், ஹனுமான், நான் உங்களுடைய படையை சேர்ந்தவன் தான், நீங்க பறந்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம், நீங்க கால் வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாம்னு சொல்லிதான் நான் வந்தேன் இங்க அப்படின்னு சொல்றேன். My name is Mainaka. என் பேரு மைனக்கா. And I was flying mountain. Previously mountain had the wings. நான் வந்து பறக்கும் மலையா இருந்தேன். முதல்ல எல்லாம் வந்து மலைகளுக்கு வந்து ரெக்கை இருந்தது. And when Indra was cutting the wings of the mountains because they were disturbing traffic basically. இந்திரன் வந்து அந்த மலைகளோட ரெக்கைகள் எல்லாம் வெட்டிட்டு இருந்தான். ஏன்னா அது வந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்திட்டு இருந்தது. Then Vayu there had little compassion on me. He placed me in the ocean. இப்போ வாயு வந்து என்ன பண்ணாரு, என் மேல அனுதாபப்பட்டு எனக்கு இங்க சமுத்திரத்துல இந்த இடம் கொடுத்தாரு. So I was advised, when you come I should give you little service. I should support you. எனக்கு வந்து அப்பவே அறிவுரை தெரிந்தார் அவர், நீங்க வரும்போது உங்களுக்கு நான் உங்களை தாங்கி பிடிச்சு உங்களுக்கு சேவை புரியணும்னு சொல்லி இருக்காரு. So take a little rest, refresh yourself, you have nice fruits, nice water, and then you continue. அதனால நீங்க வந்து இங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்து உங்களை நீங்க புத்துணர்ச்சி அடிச்சு அடைய வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்க பழங்கள்லாம் சாப்பிட்டு மறுபடியும் நீங்க தொடர்ந்து போங்க. So Hanuman said, I never feel tired in Ram's service. ராமருடைய சேவையிலே எனக்கு களைப்புன்றதே கிடையாது. There's no hunger, no thirst, no tiredness. பசி தாகம் களைப்பு கிடையாது. I have my mission. I have to fulfill the will of the Ram. என்னுடைய பிரியமான ராமருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுன்ற நோக்கம் எனக்கு இருக்கு, அதை நிறைவேற்றணும். But since you are so kind and welcoming me, on the way back I will stop a little bit and visit. நீங்க ரொம்ப கனிவோட எனக்கு வரவேற்பு கொடுத்ததுக்காக நான் வந்து திரும்பி வரும்போது வேணா நான் இங்க இருந்துட்டு போறேன் கொஞ்ச நேரம். So he proceeded. தொடர்ந்து பயணிக்கிறார். Now all demigods are watching Hanuman flying. எல்லா தேவதைகளும் ஹனுமான் பறக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. And Surya, Indra, already they seen when Hanuman jumped on Surya to swallow him as a small boy, thinking it's a mango. I mean, in the morning if you see sun, the color is just exactly mango color. சூர்யா, இந்திரா எல்லாருமே பார்க்கறாங்க. சின்ன வயசுல ஹனுமான் இருக்கும்போது அவர் வந்து சூரியன் காலையில உதிச்சு வரும்பொழுது பார்த்துட்டு அந்த நேரம் மாம்பழம் மாதிரி இருக்குன்னு நினைச்சு அதை பழம் நினைச்சு அதை சாப்பிட்றதுக்கு அதை சாப்பிடலான்னு சொல்லி அதை பிடிக்கிறதுக்கு போனார். And everybody knows that monkeys like mangoes, no? எல்லாருக்குமே தெரியும் வானரங்களுக்கு வந்து மாம்பழம் பிடிக்கல. Gurukul Vanaras, they like mangoes. So demigod said, let's test the strength of Hanuman. So இப்போ ஹனுமானோட பலம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம்ன்றது அவங்க சொல்றாங்க. So they send one goddess, demigoddess, what is her name? Surasa. Surasa என்ற ஒரு தேவதையை அவங்க அனுப்புறாங்க. Now she is described in Vedas as the mother of serpents. அவங்க வேதங்கள் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குன்னா சர்ப்பங்களுடைய தாயார் வர்ணிக்கப்பட்டிருக்கு. So all devatas empower her with strength. எல்லா தேவதாக்களும் அவங்களுக்கு அந்த பலத்தை. So Hanuman is flying, suddenly is like huge snake in front of him, huge proportion. ஹனுமான் அப்படியே பறந்துட்டே இருக்கார், திடீர்னு ஒரு பெரிய பாம்பு முன்னாடி காட்சியளிக்குது. And she opened mouth like a big cave opened in front of him. பெரிய குகை திறந்திருக்கிற மாதிரி அது வாய் திறந்திருக்கு. So big that she blocked the road, she just blocked the sky.
அது எவ்வளவு பெருசுன்னா இப்ப ஹனுமான் போறதுக்கு வழி இல்லாம எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. So he's again obstacle. அவர் நினைக்கிற மறுபடியும் ஒரு தடையா. And she said, "Oh flying monkey, welcome, you'll be my breakfast. I'm so hungry, I didn't eat for a long time." இப்போ அந்த பாம்பு சொல்லுது, "ஓ பறக்கும் குரங்கு, நான் சாப்பிடாம ரொம்ப பசியில இருக்கேன், நீ வந்தது ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை நிறைய எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. Please satisfy my hunger, enter into my mouth." என்னுடைய வாய்க்குள்ள நுழைஞ்சு என்னுடைய பசியை தீர்த்து வச்சிரு. So Hanuman say, "Look, I'm going to Lanka, I have my seva to do." ஹனுமான் சொல்றார், நான் லங்கைக்கு போயிட்டு இருக்கேன், என்னுடைய சேவை இருக்கு. On the way back from Lanka, I can offer my body to satisfy your hunger, but not now. First my mission. வரும்போது என்னுடைய உடலை நான் உனக்கு கொடுத்துறேன், உன்னை திருப்திப்படுத்துறதுக்கு இப்ப முடியாது. Then that Surasa, she laughed. Okay, let me see how we'll go to Lanka, and start expanding more and more. அந்த சுராசா சரி இப்ப நீ எப்படி லங்கைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரூபத்தை பெருசுபடுத்திட்டே போறாங்க. Hanuman of supreme intelligence, he reduced his form, entered her mouth and came out before she could even understand. And he said, "Your desire is fulfilled, see you later." இப்ப ஹனுமான் என்ன பண்றார், பெரிய புத்திசாலின்றதுனால அவருடைய ரூபத்தை ரொம்ப சின்னதாக்கி அவரோட வாய்க்குள்ள போனதும் தெரியாம வெளியில வந்துடுறாரு. அவருக்கு ஹனுமான் உள்ள வந்துட்டு போனார்ன்றதே தெரியாத அளவுக்கு. சரி நீ கேட்ட மாதிரி நான் வாய்க்குள்ள வந்துட்டேன், இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. So Surasa was pleased, devatas were pleased, they all blessed him. Yes, so such an intelligent person. எல்லா தேவதாக்களும் திருப்தி அடைறாங்க, எல்லாருமே அவருக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. Now Hanuman is flying to Lanka. இப்போ ஹனுமான் லங்கைக்கு பறந்துட்டு இருக்கார். And still obstacles are there. இன்னும் தடைகள் இருக்கு. Flying, then huge demoness again appear in front of him. பறந்துட்டே இருக்கார். இப்போ ஒரு பெரிய ஒரு அறைக்கு அவர் முன்னாடி தோன்றாங்க. Angatara. அங்கதாரான்ற அறை. Sometimes called Simhika also. சில சமயத்துல சிங்கிகான்னு சொல்லப்படுது. How you say Valmiki? Simhika, I think. Yeah. Angatara also is mentioned. Now, she was so big. அந்த அறைக்கு ரொம்ப பெரிய ரூபம் ஒன்று இருக்கு. 8 hands with 8 different weapons and spitting fire. 8 கைகளோட வேறுபட்ட ஆயுதங்களோட நெருப்பை கக்கிட்டு. And she had a boon. அதுக்கு ஒரு வரம் இருந்தது. That whoever comes nearby, she can drag him by pulling his shadow. யார் பக்கத்துல வந்தாலும் அவங்களுடைய நிழலை இப்படி பிடிச்சு இழுக்கிறதுனாலே அவங்களையும் சேர்த்து இழுக்க முடியும். Now, this looks fantastic to us, ignorant people. அறியாமையில் இருக்கக்கூடிய நமக்கு இது கேட்கறதுக்கு என்னமோ கற்பனை கதை மாதிரி தெரியலாம். But if you see in Vedas, there is a description of power of shadows. ஆனா வேதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிழல்களுடைய சக்தி என்னன்றது வர்ணிக்கப்பட்டிருக்கு. There is one wing of sub branches of Vedas, not really Vedas, Tantra. வேதங்களுடைய ஒரு துணை பிரிவு இருக்கு, தந்திரங்கள்னு சொல்லி. Where you can do particular process tapasya and do particular ratas, and then your own shadow will rise up in front of you and you can use it in the service, and usually is used in bad service. நீங்க குறிப்பிட்ட தவங்கள் புரிஞ்சு விரதங்களை கடைபிடிச்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலையிலே உங்க முன்னாடி நிற்கும். அதை நீங்க வேறுபட்ட விதத்துல அதை உபயோகப்படுத்தலாம். பொதுவா அந்த மாதிரி உபயோகப்படுத்துறவங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. So Hanuman was flying, but she pulled his shadow from the surface of ocean. She pulled towards her mouth and swallowed him. இப்போ ஹனுமான் பறந்துட்டு இருக்கா. இப்போ அந்த அறைக்கு என்ன பண்றார், ஹனுமானோட நிழல பிடிச்சு அப்படியே இழுத்து விழுங்குறதுக்கு பார்க்கறார். And then all devatas, alas, alas, Yamaraj was afraid, everyone was. இப்போ எல்லா தேவதாக்களும் ஐயோ என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. But Hanuman went into her mouth and expanded and cut her from mouth to belly. He just tear open and kill her like that. இப்போ ஹனுமான் என்ன பண்றார், அந்த அறைக்கோட வாய்க்குள்ள போறார், உள்ள போய் அவருடைய ரூபத்தை பெருசாக்குறார், பெருசாக்கி வாயிலிருந்து வயிறு வரைக்கும் உடம்பு அப்படியே கிழிச்சிட்டு வெளில வந்துடுறார். And finally Hanuman landed at Lanka, one coral peak. He just sat with this huge form and landed there. And இறுதியில அவர் ஒரு லங்கையில ஒரு பெரிய இடத்துல அங்க கீழே இறங்குறார். Okay, I think we'll stop here now. So we'll tomorrow Lanka Leela.
நாளைக்கு லங்கை லீலை தொடரும். Srila Prabhupada ki jai, Shri Kamba Rishi ki jai, Valmiki Rishi ki jai, Shri Ram Bhagavan ki jai, Gaur Premanand.